ஹலோ வியூஸ், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூக்கல்ல போட்ட குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரஸ்வதி கிச்சனில் 200 கிராம் மூக்கல்லையை 5 மணி நேரம் ஊற வச்சு நான் கழுவி எடுத்துக்கிறேன். அரைக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் அரிஞ்சு வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இலை, பட்டை, சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சு ஊற வச்ச மூக்கல்லையை அதில் போட்டு தண்ணியை ஊற்றி 3 விசில் போட்டு இறக்கி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சு குக்கர் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அரிஞ்சு வச்ச நம்ம வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டு அரிஞ்சு வச்ச தக்காளியும் இதில் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அரைச்சி வச்ச தேங்காவையும் இதில் ஊற்றி அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தேவைக்கேற்ப உப்பை போட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம நல்லா கலரி விட்டு ஏற்கனவே அவிச்சு வச்ச மூக்கல்லையும் இதோட சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் போட்டு இறக்கிடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூக்கல்ல போட்ட குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.